ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒயர்லெஸ் காலிங் பெல், அதாவது ரிமோட் காலிங் பெல்லை யூஸ் பண்ணி எப்படி ஓவர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் வந்து செட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் காலிங் பெல். நான் வந்து ஒரு சைனாவது லோ பட்ஜெட்டில் ஒரு 200 ரூபா பட்ஜெட்டில் ஒரு காலிங் பெல் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பிராண்டடான ஒரு 650 ரேஞ்சில் ஆவல்ஸ் ஆங்கர் கம்பெனியில் ஒரு நல்ல பிராண்டடான காலிங் பெல் வாங்கிங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் வந்து சுவிட்சு, ரிமோட் சுவிட்சு. இந்த ரிமோட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு அல்கலைன் பேட்ரி, மார்க்கெட்டில் உங்களுக்கு 30 ருபீஸ்க்கு கிடைக்கும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல்லு. இது காலிங் பெல்லில் பார்த்தீங்கன்னா 2 AA பேட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சுவிட்சை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலாரம் அடிக்கும். இப்போது காலிங் பெல் டோனை வந்து சேஞ்ச் பண்ணோன்னா காலிங் பெல்லே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயோ இல்லை சைடில் வந்து உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் டோன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எது ரொம்ப லாங்காக அடிக்குதோ அந்த டோனை வந்து செட் பண்ணிங்க. அப்போ தான் டேங்க்கு ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் அலாரம் அடிக்கும். இப்போது காலிங் பெல் சுவிட்ச் எடுத்துப்போம். சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இருக்கிற பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட் மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கணும். எதுக்காக அந்த சர்க்யூட் எடுக்கிறோன்னா, அந்த சர்க்யூட்டில் ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சில் வந்து நம்ம ஒயரிங் வச்சு சால்டரிங் பண்ணணும். இந்த சர்க்யூட் போர்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டணும். சின்ன சின்ன ஸ்க்ரூஸாக இருக்கும். இந்த சர்க்யூட் போர்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது இதிலேருந்து சிக்னல்ஸ் போய் தான் காலிங் பெல் வந்து உங்களுக்கு ரிங் ஆகும். அந்த புஷ் பட்டன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது சால்டரிங் வந்து 4 சால்டரிங் இருக்கும். மேலே இருக்கிறது 2 வந்து ஒரு ஒயரில் சால்டரிங் பண்ணணும், கீழே இருக்கிற 2 வந்து இன்னொரு ஒயரில் சால்டரிங் பண்ணணும். அது எப்படி பண்ணுன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 2 பிட் ஒயர் எடுத்துங்க. பொறுமையாக வந்து அந்த பேக் சைடில் இருக்கிற பின்னை வந்து சால்டரிங் பண்ணோம். மொத்தம் 4 பின்னு இருக்கும். டாப்பில் இருக்கிற 2 பின்னையும் வந்து ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணோம். கீழே இருக்கிற 2 பின்னை வந்து இன்னொரு ஒயரில் ஜாயின் பண்ணோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம், டச் ஆகாமல் பண்ணணும். இந்த சால்டரிங் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களான்ட்டு சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டு ஒயரை வந்து நல்லா செக் பண்ணி வலிச்சு பார்த்துங்க. இந்த சால்டரிங்கை இந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சால்டரிங் பண்ணோம். மேலே 2 பின்னு ஒன்றாகவும் கீழே 2 பின் ஒன்றாகவும் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ரிமோட் சுவிட்சுக்கு இருக்குல்ல, அந்த கேஸில் வந்து பழைய மாதிரியே அந்த சர்க்யூட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான பார்ட்ஸு. இதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு சிக்னல் அனுப்போம். அது வந்து ரிசீவ் பண்ணோம் காலிங் பெல்லு. இப்போது இந்த பேட்டரியை போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த 2 ஒயரை வந்து டச் பண்ணால் காலிங் பெல் வந்து அடிக்கணும். பேட்டரி போட்டு நம்ம இப்போ செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த 2 ஒயரை வந்து டச் பண்ணுறேன். பாருங்கள், காலிங் பெல் அடிக்குது. இப்போது இதை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு டேங்க்கில் செட் பண்ணுன்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் ஹெட் டேங்க் மேலே நம்ம சால்டரிங் அயன் வச்சு ஒரு ஹோல்ஸ் போடணும். நல்லா ஹீட் ஆகிட்டோடனே ஒரு ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, அந்த பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கிளாம்ப்பு, அந்த கிளாம்பை வந்து அதில் ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து உள்பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம்ப்லேருந்து ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் வந்து வெளியே எடுக்கிறதுக்காக அந்த ஹோல்ஸை வந்து ரொம்ப பெருசாக போடாதீங்க. மழை தண்ணிலாம் உள்ளே போச்சுன்னா சீக்கிரம் அந்த கிளாம்ப்லாம் துரு பிடிக்கும். அதனால் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ போட்டுங்க. இந்த கிளாம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓ ஃபில்டரில் வர ஃப்ளோட், இது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது 3 பின்னு வர்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. 2 பின்னு இருக்கிற ஆர்ஓ ஃப்ளோட்டும் இருக்குது. இது 3 பின்னு வர்ற மாதிரி இருக்கிற ஃப்ளோட்டை கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். தப்பாக வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி 3 பின்னு இருக்கிற ஃப்ளோட்டை வந்து வாங்கிட்டு இந்த கிளாம்பில் அரல்டைட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரியே இந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிங்க.
இந்த ஃப்ளோட்டை தான் வந்து நம்ம இந்த டேங்க் உள்ளே செட் பண்ண போகிறோம். டேங்க் உள்ள ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டோம். கிளாம்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது பாருங்கள், இந்த மாதிரி கிளாம்பை ஸ்க்ரூ போட்டு கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ளோட் இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேலே பின்னு ஒரு ஒயர் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது நடுவில் வர்ற பின்னுக்கு ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். நார்மலாக வாட்டர் ஃபில் ஆகிடுச்சுன்னா இந்த கீழே இருக்கிற பால் மாதிரி இருக்கிறது வந்து மேலே ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆன உடனே உங்களுக்கு கனெக்ஷன் வந்து அலாரம் அடிக்கும். இந்த ஃப்ளோட் பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஃபில்ட்ரு ஸ்பேர்ஸ்லாம் வைக்கிற கடையிலே கிடைக்கும். 80 ரூபா அந்த ரேஞ்ச் தான் சொல்லுவாங்க. அந்த பின்னு மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. 3 பின்னு வர்றது வாங்கணும். இதே மாதிரி எல் கிளாம்ப் ஒன்று வாங்கி அரடைட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒயரிங்கும் பார்த்துக்குங்க. பொஷனும் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். தண்ணி வந்து ரொம்பனா அதில் வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி பொஷன் பண்ணி வச்சுங்க. மேலே சின்னதாக ஒரு 6 mm ஸ்க்ரூ போட்டு அதை மாட்டிடுங்க. ஒயர் வந்து ஒரு 2 ஒயர் வெளியே வரும். அந்த ஒயரோட எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த ரிமோட் சுவிட்ச் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போது உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த ரிமோட் சுவிட்சை டெம்ப்ரரியாக அப்படியே கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அது நம்ம தண்ணி படாத இடமா பார்த்து எங்கன்னா டேங்க்கு கீழே எதனா இடம் இருந்ததுன்னா அந்த டேங்க்கு கீழே இடத்துல தண்ணி படாத இடமா பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது டெமோக்கு செக் பண்ணிடலாம். மேலே வந்து தண்ணி விடலாம். இப்போ வந்து தண்ணி விட்டுட்ருக்கோம். இது வந்து பேரலல் டேங்க்குன்றதால இதில் ஒன்றும் அசைவே தெரியாது. டேங்க்கில் தண்ணி ஏறுறது மெதுவாக ஏறிட்டுருக்கு பாருங்கள். தண்ணி இவ்வளோ லெவல் தான் இருக்குது. இன்னும் ஒரு விரல் அளவுக்கு தான் தண்ணி ஏறணும். ஏற ஆரம்பிச்சிச்சின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட் வந்து ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே அப்படியே தண்ணி ஃபில் ஆகட்டும். நம்ம எங்கே காலிங் பெல் செட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல, அதாவது நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அங்கே தண்ணி ஃபில் ஆன உடனே ஃப்ளோட் வந்து ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆன உடனே சுவிட்சுக்கு வந்து சிக்னல் போயிட்டு இந்த காலிங் பெல் வந்து அடிக்கும். ஒரே டைமில் 2 வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயர்லெஸ் மெத்தடு இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குது. இன்னொன்று ஒயர் மெத்தட் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போது அங்கே ஃபில்லாக இருக்கும். ஃபில்லான உடனே இங்கே அலாரம் அடிக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.